கொஞ்சம் அசந்தாச்சுன்னா பண்ணி வேலையை முடிச்சிடும். ஒரு நைட்டுக்கு வந்து இந்த நல்ல விவசாயம் எடுத்தால் எவ்வளவு ஒரு சுப்பத்துக்கு 4 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 5-6 மருந்து சேர்த்து 4 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சு அது காப்பாற்று. இதுக்கு வந்து பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கணும். இது வீட்டு பக்கம் காட்டி. வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் மன்னனூர் கிராமத்தில் உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி மீட் பண்ணி அதிலிருந்து வரவு செலவு கணக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, நடுவில் இருந்து அறுவடை வரையும் என்னென்ன ப்ராக்டிஸ் வந்து அவங்க முறையாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர், இது என்ன ஊர், எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத? என் பேர் சுப்பராஜ். ஓகே. மன்னவனூர். ஓகே. திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் தாலுகா, மன்னவனூர் பஞ்சாயத்து. ஓகே. நாங்கள் வந்து ஒரு 15 வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறது உண்டு. சின்ன வயசுலேருந்து விவசாயம் தான். சரி. ஓகே. எங்களுக்கு வேறு வேலை இல்லை. எங்கள் மாமூல் சொந்த ஊரே மன்னவனூர் தான். ஓகே. ஓகே. அதனால இந்த உருளைக்கிழங்கு விவசாயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து அப்போ வந்து இவ்வளோ பெரிய விதை. ஓகேங்க. இப்போ வந்து இதுக்கு ரகம்னு எது ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்களா இல்லை கொடைக்கானலுக்குன்னு? எப்படி இந்த உருளைக்கிழங்குக்கு நீங்கள் என்ன ரகம் ஸ்பெசிஃபிக்காக கொடைக்கானல் ரகம்னு வச்சுருக்கீங்களா? அது வந்து வேற உருளைக்கிழங்கு தான். அதில் வந்து ரகங்கள் வந்து குப்புரிச்சோதி, குப்புரி முத்து, சிலந்தரு அப்படின்னு பல ரகம் இருக்கு. சரி. நீங்க என்ன நடவு பண்றீங்க? நாங்க எது கிடைச்சாலும் போடுவோம். நாங்க போய் மேட்டுப்பாளையத்துல தான் வாங்கிட்டு வரோம். சரி சரி. மேட்டுப்பாளையத்துல போய் விதை வாங்கிட்டு வர்றது வந்து 3 மாசம் வச்சிருந்து நாங்க போடுவோம். இந்த விதை வந்து முன்னாடி போட்டது வந்து ஏக்கருக்கு 10 சிப்பம். 10 சிப்பம்னா சிப்பம் வந்து 45 கிலோ ஒரு சிப்பம். அப்போ 10 சிப்பம் போட்டோம். இப்போ இப்படி விதை 15-20 சிப்பம் போடுது. 20 சிப்பம் போடுது ஒரு ஏக்கர். ரேட் வருது. அப்ப என்ன சிப்பம் என்ன ரேட் வந்துச்சு? அப்ப வந்து கூலி கம்மி. ஓகே. நான் வந்து ஆரம்பத்துல 15 வயசுல வேலைக்கு போக சொல்ல 3 ரூபா சம்பளம் எனக்கு. இப்ப 500 ரூபா சம்பளம், 500-600. அதனால அப்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து மீறின விலை வந்து ஒரு 400 ரூபா 500 ரூபா போச்சு. 45 கிலோ. அப்போ வந்து எனக்கு 300 ரூபா, பிறகு வந்து 30 ரூபா சம்பளம். ஆரம்பத்துல 15 வயசுல 3 ரூபா கூலிக்கு தான் போனேன். நான் கூலி வேலை தான். பிறகு 4 ரூபா 5 ரூபா அப்படியே ஏறி இப்ப வந்து எனக்கு வயசு 61 ஆகுது. 61ல இப்ப வந்து 500 ரூபா 600 ரூபா சம்பளம். 600 ரூபா சம்பளம்னால் விதைக்கிழங்கு இப்ப வந்து 1500-1800 வரையில் ஒரு சுப்பம். அப்ப வந்து 100-150 ரூபாய்க்கு சுப்பம் வாங்கணும். இப்போ வந்து 1000-1500 ரூபா. உரமுடை வந்து அப்போ வந்து 30 ரூபாய்க்கு வாங்கணும். உரமுடை 40 கிலோ மூடை 30 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ வந்து 850 ரூபா. 45 மருந்து அப்போ வந்து 30 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ வந்து அரை கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ வந்து 200 ரூபா அரை கிலோ. சாப்புங்கிறது வந்து அரை கிலோ 400 ரூபா. இப்படியே பல விவசாயத்துல வந்து எங்களுக்கு ரேட்டு கூடிக்கிட்டே தான் போகுது. கூலி வேலையும் கூலி ஆளுகளுக்கு ரேட்டு கூடுது. இப்போ வந்துன்னா இப்போ நிலத்தை தயார் பண்றதுக்கு இந்த பகுதியில வந்து மாடுகளை வச்சுதான் உழுவுறேன்னு சொல்றீங்க. நீங்களும் அந்த கிழங்கு விவசாயத்துக்கு மாடுகளை வச்சுதான் உழுவுக்கு வாச்சாத்து வச்சு வெட்டுவோம். சரி சரி. இவ்வளோ வாச்சாத்து இருக்கும். ஓகே. காலை 10 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணி வரையிலும். ஓகே. இப்போ வந்து என்னன்னா அந்த வாச்சாத்து கிடைக்க மாட்டேங்குது. வாச்சாத்து வச்சு வெட்டிட்டு மாட்டை வச்சு விழுவோம். இப்போ வந்து என்ன செய்யறோம், மாடுகளும் மேய்ச்சலுக்கு இடம் இல்லை. பூரா மரமட்டை ஆகி மிருகங்கள் வந்து சென்னாயி, பிலி, மற்ற மிருகங்கள் வந்து மாடு மேய்க்க காசு இல்லை. இப்போ ஒரு மாடு 2 மாடு தான் வச்சு மாடுக்கு வந்து இப்போ 2000 ரூபா ஏர் வந்து இப்போ இந்த 2 தோட்டம் உழுதா 2 விட்டு உழுதா 2000 ரூபா. அதனால இப்போ கை மிஷின் வச்சு தான் உழுது விவசாயம் பண்றோம். கை மிஷினுக்கு ஒரு நவருக்கு எவ்வளோ செலவாகுது? அது வந்து ஒரு இப்போ இந்த இதுக்கு இது அடிச்சா 2 லிட்டர் பிடிக்கும் பெட்ரோல். சரி. ஓகே. வாடகைக்கு பிடிச்சா 1 லிட்டருக்கு 300 ரூபா 400 ரூபா. அப்ப இது அடிச்சோம்னா 800 ரூபா. 800 ரூபா பெட்ரோல் 2 லிட்டரு 600. அப்ப 800 1400 ரூபா இந்த 2 உழவுக்கு. இப்படி வருது விவசாயம். வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு சமயத்துல ரேட்டு கூடுது, சமயத்துல இறங்குது. இப்ப வந்து 1800 வரலும் போகுது. சமயத்துல 500 ரூபாய்க்கு வந்தாலும் வந்ததுதான். எங்க சிப்பம் 45 கிலோ 500 ரூபாய்க்கு வந்தாலும் வந்ததுதான். நல்ல விவசாயம்னால் இப்ப இதுக்கு வந்து நல்ல விவசாயம் எடுத்தால் எவ்வளவு ஒரு சுப்பத்துக்கு 15 சுப்பம் வரணும். அப்ப எங்களுக்கு இந்த ஒரு 2000 ரூபாய் விலை வித்து செஞ்சா எங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப
சமயத்தில் என்ன செய்யுது, கருகில் அடிச்சிடுறது, நோய் விழுந்துடுறது. ஒன்றுக்கு ஒன்றும் வரும், ரெண்டும் வரும். அரை விவசாயம்னால் 5 வரும். இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயிக்கு வந்து ரொம்ப நஷ்டம்தான் ஆகுது. நம்ம எப்படா விடுறது, நம்ம தோட்டம் தரவு தரிசா விடுறதான்ட்டு தான் நாங்கள் மேல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது நடவு பண்ணி எத்தனாவது மாசத்துல நம்ம அறுவடை பண்ணலாம்? இது வந்து இப்போ போட்டோம்னால் நல்ல முளைப்பு வந்து போட்டோம்னால் 100 நாள் 110 நாள் அறுவடை பண்றோம். அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? இப்போ இந்த செடி இருக்குல்ல, இது வந்து பழுத்து நல்லா காஞ்சி போயிடும். பழுப்பு இது அந்த இது இப்படி இருக்குங்க, இந்த பில்லு பழுப்பு மாதிரி பழுத்துரும். அதை வச்சுதான் நம்ம இது விளைஞ்சிருச்சு. அதோட நமக்கு நாள் கணக்கு இருக்கு. 90 நாள் 100 நாள் வந்துருச்சுன்னா நமக்கு விளைஞ்சது அப்படின்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நமைச்சு பார்ப்போம். தொலி எந்திரிச்சுன்னா அது விளைய பத்தல. தொலி எந்திரிக்காம இருந்தாருன்னா அது விளைஞ்சிருச்சு, மஞ்சள் நிதானம் வரும், விளைஞ்சிருச்சுன்ட்டு நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அறுவடை பண்ணி அது வண்டி வாடகைக்கு மதுரை போறது 120 ரூபா, 45 கிலோவுக்கு. மதுரைக்கு தான் நீங்க கொண்டு போறீங்க? மதுரை தான் போவோம். 120 ரூபா. அவங்க வந்து என்ன எவ்வளோக்கு விற்கிறான்னு நமக்கு தெரியாது. நாங்கள் ஆள் போய் உட்காந்தாலுமே தூக்குங்க பாருங்க அது செய்யுங்கன்ட்டு போயிடுவாங்க. நாங்கள் சும்மா எங்கள் பாட்டில் உட்காந்துக்க வேண்டியதுதான். அவங்க பார்த்து மனசு வச்சு 2000 ரூபா போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருந்தோம், 1500 போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருந்தோம். ரவா அப்போலாம் பண்ணி இங்கே கம்மி வைட்டிக்கிறோம் பூரா பண்ணி கொஞ்சம் அசந்தாச்சுன்னா பண்ணி வேலையை முடிச்சிடும். ஒரு நைட்டுக்கு வந்து இந்த ஒரு தோட்டத்தில் நுழைஞ்சு என்ன ஆகும், பூரா காலி ஆகிடும். ரத்தத்தை முக்கால்வாசி ரத்தத்தை நாங்கள் விட்டு தான் இந்த பாடுபட்டு 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு வேலை பார்க்குறோம். ரொம்ப கஷ்டம் நிலைமை, விவசாயி நிலைமை கஷ்டம். அது சொல்லக்கூடாது. என்ன அங்க ஆபீஸருக்கு என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன விவசாயில நல்ல காசுங்கிறாங்க. அது வந்து இப்ப இது சொந்த கேதம் ஆகி போச்சு. விட்டுட்டு இந்த பூடுக்கு தண்ணி பாய்ச்சலன்னா பூடு காஞ்சி ஒண்ணு காகாம போயிடும். அதனால இந்த தொட்டி அடைச்சு நாங்க பாய்ச்சிக்கிட்டு தண்ணியும் இல்லை, பூரா மரமட்டை வச்சு தண்ணியும் இல்லை. இப்ப என் மருமகன்லாம் காலையில போனவரும் இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிடல, தண்ணி அடிக்க ரொம்ப கஷ்ட நிலைமையில தான் சமைச்சா இருக்கோம். இதை போன வருஷம் என்ன கூடி வேலை நல்லா தான் வித்தது, அது குறை சொல்லல. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு குண்டால் நட்டோம்னால் ஒரு குண்டால் 100 கிலோ, எங்களுக்கு 5 குண்டால் 6 குண்டால் வந்தா தான் இந்த லாபம் கட்டும். அதுவும் வந்தாலும் என்ன செய்யணும், ஒரு 30 ரூபா 30,000 ரூபா 40,000 ரூபா வித்தால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கட்டும். இப்போ வந்து உருளைக்கிழங்குல உங்களுக்கு எப்படி லாபமா இருக்கு, லாபகரமா இருக்கு? அதுதான் 10-15 சிப்பம் வந்தால் 2000 ரூபா வித்தா கொஞ்சம் லாபம் கிடைக்கும். 5 சிப்பம் 6 சிப்பம் வந்தோம்னா எங்களுக்கு கை நஷ்டம். ஏன்னா விலைவாசி வர கூடி போச்சு. எந்த டைம்ல உங்களுக்கு வந்து அந்த சிப்பம் அதிகமா கிடைக்கும்? அது வந்து சொல்ல முடியாது இருக்குங்களா, இல்ல இதுதான் எங்களுக்கு சீசன். இப்ப இந்த வைகாசி ஆனி ஆடி ஆவணி வரல எங்களுக்கு சீசன், இது எங்களுக்கு பெரிய சீசன். இதுல கிடைச்சுக்கிட்டா தான். வேற மற்ற நேரமெல்லாம் இந்த ஐபிசி ஆத்தியல் வருது இல்ல, ஐபிசி ஆத்தியல்னா நீங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்களா, அதுக்கு மாசத்துக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஐபிசி ஆத்தியல்ல மழை காத்து, அதனால இந்த செடி பூரா இந்த மாதிரி ஆகிரும். மருந்து 4 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், 5-6 மருந்து சேர்த்து 4 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சு அது காப்பாத்தினதான் போனதுதான். எங்களுக்கு வந்து இப்ப விவசாயம் வாரது வந்து இப்ப இந்த மாதம் இந்த போகம் தான். பூடா இது உருளைக்கிழங்கோ பீன்ஸுகளோ எந்த விவசாயம் இந்த ஆவணி வரையிலும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பிறகு இந்த பண்ணினால இந்த பூடு தான். பூடு 1 நேரம் உருளைக்கிழங்கு போடுவோம், 1 நேரம் பீன்ஸ் போட முடியாது மழை காலம். சரி ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு விவசாயத்துல நம்ம வந்து விதை செலவு, ஆள் கூலி, உரம், மருந்து இப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுவோம் முதல்ல? இப்ப நான் சொல்றது கேட்டுங்க, 15 சிப்பம் கிழங்கு 1500 ரேட்டுக்கு கணக்கு பண்ணி 15 மூடை வரும் 850 ரூபா. ஆள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உழவுக்கு வந்து 5 சோடி மாடு. 5 சோடி மாடுனால் அப்ப 1000 ரூபா. அதுல மருந்துல 10,000 ரூபா வரும். மத்த அந்த கால கரைக்க மண்ணு கெட்ட எப்படியோ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும். ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ண 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் அடுக்கும். இதுல வந்து இவ்வளவு செலவு பண்ணி நமக்கு வந்து அந்த சிப்பம் வந்து அதிகமா கிடைச்சாதான் லாபம். லாபம் நிக்கும். அந்த 5 சிப்பம் 6 சிப்பம் கிடைச்சிருச்சுன்னா கை நஷ்டம் தான். ஓகேண்ணா. இப்போ நீங்க வந்து இவ்வளவு நாள் 15 வயசுல இருந்து விவசாயம் பண்றீங்க. நீங்க வந்து அதிகபட்சமா நல்ல லாபமா உங்களுக்கு கிடைச்சது எந்த டைம்ல, எவ்வளவு சிப்பம் வரைக்கும் கிடைச்சிருக்கு? நான் வந்து ஒரு 40
ஒரு 35 வயசுல ஒரு 15 துண்டு போட்டேன். எங்களுக்கு சொந்த காடு இல்லை, குத்தைக்கு ஒத்திக்கு கொடுத்து குத்தைக்கு தான் முடிச்சு போட்டேன். ஒரு வருஷம் அந்த 1 ஏக்கர் போட்டு ஒரு 5000 ரூபா கிடைச்சது. லாபம் 5000 ரூபா கிடைச்சது. ஏன்னா நைட்டு பகல் அந்த நைட்டு காவ சம்பளம் எல்லாம் சேர்க்காம நைட்டு 7 மணிக்கு போனால் காலைல 6 மணிக்கு தான் வரணும். தூங்காம ஏரியா பூரா சுற்றணும். காட்டு மாடு பன்னி இதுக்கு வந்து பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கணும். இது வீட்டு பக்கம் காட்டுதான். இது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா சோலார் போட்டு வச்சிருக்கோம். அத கம்பு தெரியுது, இது பூரா சோலார். இதுக்கு இது வீடு இதுல இருக்கு, இதுக்கு பண்ணி வந்துடுறது. நாய் வந்துடுறது. இது வரைக்கும் எங்களுக்காக இந்த உருளைக்கிழங்கு விவசாயத்தை பத்தியும் இதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு நஷ்டங்கள் வருது, எவ்வளவு லாபமும் எடுக்கலாம், முறையா பண்ணா ஒரு நல்ல விவசாயம் அப்படிங்கிறது எங்களுக்காக வேளாண் டிவி நேயர்களுக்காக இது வரையும் பொறுமையா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.